வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சாம்ராட் சம்ருதி எனும் சமண அருங்காட்சியகத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் காந்தி நகர் மாவட்டத்தில் கோபா அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த மியூசியத்தை பிரதமர் திறந்து வைத்திருக்காரு. அந்த கிராமத்தில் ஸ்ரீ மகாவீர் சமண ஆராதனா கேந்திரா அப்படிங்கிற வளாகத்தில் தான் இதை அமைத்திருக்காங்க. இது ஒரு சமண மதம் தொடர்பான மியூசியம். எதனால் இதை சாம்ராட் சம்ருதி அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க அப்படின்னா, மௌரிய பேரரசரான அசோகர் அவருடைய பேரன்தான் இந்த சாம்ராட் சம்ருதி. அவருடைய பேர்லேயே இந்த அருங்காட்சியகத்தை அமைத்திருக்காங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அரிய சமண சிலைகள் இருக்கும், அப்புறம் சுவடிகள் இருக்குது, அப்புறம் நூல்கள் கூட இருக்குது. அடுத்தது, 2026ஆம் ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது கி விட்டல் ராவ் மற்றும் அம்ஷன் குமார். இப்போ பார்த்தீங்கன்னா 2026ஆவது ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது இது 2 பேருக்கு அறிவித்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா எழுத்தாளரான கி விட்டல் ராவ், இன்னொருத்தர் எழுத்தாளர் மற்றும் இயக்குனரான அம்ஷன் குமார். இவங்க 2 பேருக்குமே இந்த ஆண்டு அரங்கநாதன் விருது வழங்குறாங்க. 2018ஆவது ஆண்டிலிருந்தே ஆண்டுதோறும் ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த விருதை வழங்குறாங்க. மா அரங்கநாதன் இவர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய பேரில் தான் இந்த விருதை வழங்குறாங்க. இதில் ரொக்க பரிசாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ரூபாய் 1 லட்சம் வழங்குறாங்க. இதை வழங்குகிற அமைப்பு முன்றில் இலக்கிய அமைப்பு அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி. இப்போ பார்த்தீங்கன்னா என்சிபிசி, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், இந்திய தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், அதோடைய தலைவராக சாத்வி நிரஞ்சன் ஜோதி அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், இந்த அமைப்பு 1993ஆவது ஆண்டு அமைத்திருந்தாங்க. இது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய சட்டம் 1993 மூலமாக தான் அமைத்திருந்தாங்க. அடுத்ததாக இதற்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா 102வது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆர்டிக்கிள் 338B இதை வைத்திருக்காங்க. அடுத்தது, கேன்ஸ் செமிகான் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் ஆலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் சனந்த் அப்படிங்கிற மாவட்டத்தில் நம்ம பிரதமர் மோடி இதை திறந்து வைத்திருக்காரு. நம்ம இந்தியா செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தலைமையிலான பேக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிற கூட்டணியில் இந்தியா இணைந்திருந்தோம். இந்த கூட்டணியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஏஐ அப்புறம் கனிம வளங்கள் இதில் எல்லாம் தடையற்ற விநியோகத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இரத்த வங்கிகள் தங்கள் கையிருப்பில் உள்ள இரத்தம் தொடர்பான தகவல்களை எந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும்? இதற்கான ஆன்சர் இ ரக்த் கோஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா இரத்த வங்கிகளும் தகவல்களை இந்த இ ரக்த் கோஷ் அப்படிங்கிற வெப்சைட்டில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அது என்ன தகவல்கள் அப்படின்னா, இவங்ககிட்ட என்னென்ன இரத்த குரூப் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணணும். அதாவது ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணணும். அதே மாதிரி அவங்கள்ட்ட எவ்வளோ யூனிட் ஆஃப் பிளட் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு இப்போ கட்டாயமாக்கியிருக்காங்க. அடுத்தது, பிஎம் இ டிரைவ் திட்டம் எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் மின்சார வாகனம். பிஎம் இ டிரைவுடைய விரிவாக்கம் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2024ஆவது ஆண்டு அக்டோபர் 1 ஆரம்பித்து இந்த ஆண்டு 2026ஆவது ஆண்டு மார்ச் 31 வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, மின்சார வாகனங்களுக்கு மாறணும், நம்ம இந்தியாவில் எல்லாரையுமே மின்சார வாகனங்களுக்கு மாற்றணும், அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதற்கான மானியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அப்போது இதற்காக மின்சார வாகனங்களுக்கு மானியம் வழங்கப்படுது.
இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த திட்டம் இருக்குதுல்ல, இதை வந்து 2028 ஆண்டு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இதற்கு ரூபாய் 10,900 கோடி அதையும் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போது இது என்ன தான் 2028 வரைக்கும் நீட்டிச்சிருந்தாலுமே இருசக்கர வாகனங்களுக்கு மானியம் இந்த வர்ற ஜூலை மாதம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருசக்கர வாகனங்களுக்கான எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான இந்த மானியத்தை வந்து ரத்து பண்ணிடுவாங்க. அடுத்தது, திடக்கழிவு மேலாண்மை விதிகள் இந்தியாவில் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் 1 ஏப்ரல் 2026. இப்போ பார்த்திங்க அப்படின்னா திடக்கழிவு சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் நம்ம மத்திய அரசு வந்து போட்டிருந்தாங்க. அது எப்போலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா இன்னையிலேருந்து தான் நடைமுறைக்கு வருது. இதற்கு முன்னாடி 2016 ஆண்டு தான் இது வந்து போட்டிருந்தாங்க. அதற்கு மாறுதலாக இந்த புதிய விதிகளை கொண்டு வராங்க. அப்போது இதில் பார்த்திங்கன்னா கழிவு மேலாண்மை செயல்முறைகளில் டிஜிட்டல் முறையில் கண்காணிப்பதற்கான வசதிகளையும் கொண்டு வராங்க. அதே மாதிரி சுழற்சி பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது அப்படின்னா அதை மறுசுழற்சி பண்ணி அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை நம்ம ஏற்றோம்ல, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்தது, கழிவு தரம் பிரித்தல் இந்த கொள்கையின்படி முக்கியத்துவம் பெறுது. அதாவது இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெந்த வேஸ்ட்டை எதிலெல்லாம் எந்தெந்த டப்பாவில் போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இதை தான் போடணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த திடக்கழிவு மேலாண்மை விதிகள் அது எப்போலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு அடுத்தது பழைய விதிகள் 2016 ஆண்டு தான் கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதும் முக்கியம். அடுத்தது, ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பின் 2025 சிறந்த வீரர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அபய் சிங். இப்போ ஸ்குவாஷ் போட்டி அப்படின்னா ஒரு சுவரில் பந்தை அடித்து விடணும், அது திருப்பி வரும், திருப்பி அதை அடிக்கணும், இந்த மாதிரிப்பட்டது தான் ஸ்குவாஷ் அப்படிங்கிற போட்டி. ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பு இந்த 2025 ஆண்டுக்கான சிறந்த வீரர் விருது அபய் சிங் அப்படிங்கிற இந்திய வீரருக்கு அறிவித்திருக்காங்க. அப்போது சிறந்த வீரர் விருது இந்தியாவை சேர்ந்த அபய் சிங். அதுவே ஜூனியர் பிரிவில் சிறந்த வீராங்கனை விருது இந்தியாவை சேர்ந்த அனாகத் சிங் இவங்களுக்கு அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி 2025 ஆண்டுடைய சிறந்த அணியாக இந்திய அணியை தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, லிட்டில் அந்தமான் ப்ரோ சர்ஃபிங் 2026 போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பட்லர் பே கடற்கரை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லிட்டில் அந்தமான் ப்ரோ சர்ஃபிங் போட்டி, சர்ஃபிங் அப்படின்னா அலைச்சறுக்கு போட்டி, அது பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தான் நடைபெறுது. இந்த ஏப்ரல் 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அந்தமான் நிக்கோபாரில் பட்லர் பே பீச்சில் தான் இது நடைபெற போகுது. அடுத்தது, ஒவ்வொரு மாதத்திலும் மனிதன் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி எப்போது நாட்டு மக்களிடம் உரையாற்றுவார்? இதற்கான ஆன்சர் இறுதி ஞாயிறு. மன் கி பாத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, தமிழில் மனிதன் குரல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்ற வானொலி நிகழ்ச்சி. இப்போது இந்த முறை மார்ச் மாதத்திற்கான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி என்னென்ன தெரிவித்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் என்ன தெரிவித்திருக்காரு அப்படின்னா, ஞான பாரதம் செயலி வழியாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், ஞான பாரதம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இது என்னென்னா பழைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குல்ல, அதை வந்து டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்கள்கிட்ட, அதாவது உங்ககிட்ட பண்டைய கையெழுத்து பிரதிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பில் வந்து பதிவு பண்ணுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அப்புறம் ஒரு திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காரு, அது என்னென்னா ஜல் சஞ்சய் ஜன் பகிதாரி அப்படிங்கிற திட்டம். இது 2024 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது நம்ம இந்தியாவில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய இலக்கு. அப்போது இந்த திட்டத்தின் கீழே இதுவரைக்கும் 50 லட்சம் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அடுத்தது, அம்ருத் சரோவர் திட்டம், அதை பற்றியுமே பேசியிருக்காரு. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே 75 நீர்நிலைகளை புனரமைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இது 2022 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போ பிரதமர் மோடி என்ன தெரிவித்திருக்காரு அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே இது வரைக்கும் 70,000 புதிய நீர்நிலைகளையே உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். ஒடிசா மாநில தினம், இது ஏப்ரல் 1ஆம் தேதி. ஒடிசா மாநிலம் 1936 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. நம்ம இந்தியாவில் மொழி வாரியாக உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஒடிசா தான்.
இப்போ ஆந்திரா வந்து நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் மொழி வாரியாக உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம். ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மொழி வாரியாக உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா அது ஒடிசா தான். அப்புறம் வந்து நம்ம தேசிய கீதம் பாடும்போது உட்கல அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஒடிசா மாநிலத்தை தான் குறிக்குது. இப்போ வந்து இப்படி பாடுவாங்கல்ல, பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உட்கல பங்கா. அதில் அந்த உட்கல அப்படிங்கிறதே ஒடிசாவை தான் குறிக்குது. ஒடிசாவுடைய முதல்வராக இப்போ இருக்கிறவர் மோகன் சரண் மாஜி அப்படிங்கிறவர். ஒடிசாவுடைய தலைநகர் வந்து புவனேஸ்வரம். இனி ரிவிஷன் பார்க்கலாம். சாம்ராட் சம்ருதி எனும் சமண அருங்காட்சியகத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது 2026 ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி, அதாவது கி விட்டல்ராவ் மற்றும் அம்ஷன் குமார். அடுத்தது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி. அடுத்தது கேன் செமிகான் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் ஆலையை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது இரத்த வங்கிகள் தங்கள் கையிருப்பில் உள்ள இரத்தம் தொடர்பான தகவல்களை எந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும்? இதற்கான ஆன்சர் இ ரக்த் கோஷ். அடுத்தது PM இ டிரைவ் திட்டம் எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் மின்சார வாகனம். அடுத்தது திடக்கழிவு மேலாண்மை விதிகள் இந்தியாவில் எப்போது முதல் நடைமுறைக்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் 2026 ஏப்ரல் 1. அடுத்தது ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பின் 2025 சிறந்த வீரர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அபய் சிங். அடுத்தது லிட்டில் அந்தமான் ப்ரோ சர்ஃபிங் 2026 போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் பட்லர் பே கடற்கரை. அடுத்தது ஒவ்வொரு மாதத்திலும் மனிதன் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி எப்போது நாட்டு மக்களிடம் உரையாற்றுவார்? இதற்கான ஆன்சர் இறுதி ஞாயிறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அது நம்ம இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் இவருடைய சுயசரிதை தான் ஜீவிய சரித சுருக்கம். அடுத்தது டாக்டர் சி நடேசனார் அவர் உருவாக்குனது தான் மதராஸ் ஐக்கிய கழகம். அடுத்தது சிங்காரவேலர் இவருடைய செய்தித்தாள் தான் தொழிலாளன் அப்படிங்கிறது. அடுத்தது அயோத்திதாசர் அவர் உருவாக்கின அமைப்பு தான் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து சும்மா கூட ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது, ஆனாலும் கன்ஃபார்மாக தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஞாபகத்தில் இருக்கும். அதனால தான் இன்றைக்கான கேள்வி பார்த்திங்க அப்படின்னா சில நதிநீர்களை கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் சில மாநிலங்களை கொடுத்துருக்கோம். இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். இதில் எந்தெந்த நதிநீர் எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காவேரி நதி இருக்குல்ல, இது நமக்கு கர்நாடகா தமிழ்நாடு இங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குல்ல. இதே மாதிரி சில நதிநீர் பிரச்சனைகளை பற்றி கேள்வியாக கேட்டிருக்காங்க. இது நீங்கள் பொறுத்துங்க, ஆப்ஷன்ஸ் மட்டும் சொன்னாலுமே போதுமானது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.